அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 7 வாரங்களாக மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்கிற தலைப்பிலே நான் உங்களிடத்தில் செய்திகளை பகிர்ந்து வந்தேன். இவற்றை குறித்து நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் divineTruth.asia என்கிற இணையதளத்திலும் நீங்கள் காணலாம். இந்த வாரமும் அடுத்த வாரமும் கடவுள் நம்மை எப்படி நம்முடைய தொழில் ரீதியிலே நமக்கு பயிற்சி அளித்து வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார் என்பதை குறித்து உம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஒரு பெரிய பொறுப்புக்கு நாம் போக வேண்டுமென்றால் பயிற்சி இல்லாமல் போக முடியாது. அந்த பயிற்சியை அளிப்பவர் கர்த்தர். நமக்கு பல தாளத்துகளை கொடுத்திருக்கிறார். அவற்றை நாம் எப்படி ஒரு பென்சிலை நாம் சீவுவோமோ அதுபோல நம்முடைய தாளத்துகளை நாம் சீர்படுத்தும் போது, கற்றுக்கொள்ளும் போது, செம்மைப்படுத்தும் போது பல பெரிய பொறுப்புகளை வகிக்க நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வோம். பயிற்சி அவசியம். எப்படியெல்லாம் ஆண்டவர் வேதத்திலே தம்மை தெரிந்து கொண்ட சிலருக்கு பயிற்சி அளித்தார் என்பதை குறித்து சிறிது தியானித்து நாம் கடந்து போவோமாக. நல்ல ஒரு உதாரணம் யோசேப்பு யாக்கோபுக்கு அவருடைய முதிர்ந்த வயதிலே பிறந்த குமாரர். ராகேல் அவருடைய பிரியமான மனைவிக்கு பிறந்த குழந்தை. ஆதலால் அவன் மேல் பிரியப்பட்டு மற்ற குழந்தைகளை விட அவனை சிறப்பாக நடத்தி வந்தார். அவனுக்கு பல வர்ண ஆடைகளை கொடுத்தார். இதனாலேயே மற்ற சகோதரர்களுக்கும் யோசேப்பு மேல் கோபம் உண்டாயிருந்தது. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், நம்முடைய குழந்தைகளிடத்தில் நாம் பாகுபாடு காட்டக்கூடாது. யோசேப்பு அப்படியாக பல வர்ண உடையிலே இருந்தார். மற்ற குழந்தைகளை அவர் ஆடுமைக்கு அனுப்பிவிடுவார். ஆனால் யோசேப்பை அனுப்ப மாட்டார். ஒன்றும் கற்றுக்கொள்ள இயலாது, கற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படி இருக்கிற யோசேப்பு பிற்காலத்திலே ஒரு நல்ல தளபதியாக ஃபாரோ மன்னனுக்கு அடுத்த ஒரு பொறுப்பில் வர வேண்டும் என்றால் அவருக்கு பல பயிற்சிகள் அவசியம். அது அப்பொழுது யோசேப்புக்கும் தெரிந்திருக்காது, யாக்கோபுக்கும் தெரிந்திருக்காது. ஆனாலும் அவற்றை கடவுளால் தான் நடைமுறைப்படுத்த முடியும். அவருக்கு சொப்பனங்கள் வருகின்றன. ஒரு சொப்பனத்திலே அரிக்கட்டுகள் 12 இருந்தது. அதில் என்னுடைய அரிக்கட்டு மத்தியத்தில் வந்தது. 11 அரிக்கட்டுகள் சுற்றி அதை வணங்கின என்று தன்னுடைய சொப்பனத்தை கூறும்போது, நான் தான் உங்களுக்கெல்லாம் அதிகாரியாக இருக்கப் போகிறேன் என்று அவர் சொல்லும்போது மற்றவர்களுக்கெல்லாம் கோபம் வருகிறது, எரிச்சல் வருகிறது, பொறாமை வருகிறது. இன்னொரு சொப்பனத்திலே 12 நட்சத்திரங்கள் இருந்தன. என்னுடைய நட்சத்திரம் மத்தியில் வந்தது. 11 நட்சத்திரங்கள் மற்ற சகோதரர்கள் வந்து வணங்கின. அதுமில்லாமல் சூரியனும் சந்திரனும் கூட வந்து வணங்கின என்று தகப்பனின் தாயும் அவர் வணங்குவதாக குறிப்பிடுவார். இவன் யாக்கோபுக்கு கோபம் வரும், சிந்திப்பார். ஏனென்றால் அவருக்கு சொப்பனங்கள் கடவுளிடத்திலிருந்து வராது என்று தெரியும். ஆனாலும் இதற்கெல்லாம் அவருக்கும் அர்த்தம் புரியவில்லை. அது எப்படி ஈவன் தகப்பனும் தாயும் அவருக்கு அடிபணிவார்கள் என்று. ஆனால் நாம் வேதத்திலே பிற்காலத்திலே பார்க்கிறோம், ஆதி ஆகமத்திலே கடைசி பகுதிகளிலே எப்படி சகோதரர்கள் அவர் காலில் வந்து விழுவார்கள், எப்படி ஈவன் யாக்கோபும் அவரிடத்தில் தஞ்சம் புகுவார் என்பதையெல்லாம் நாம் கண்டிருக்கிறோம். ஆனாலும் அது நடப்பதற்கு முன்பாக பல கட்டங்களை யோசேப்பு தாண்ட வேண்டியதாக இருந்தது. அவர் பல வர்ண ஆடைகளோடு தன்னுடைய சகோதரர்களை காண செல்லும்போது தகப்பனார் சொல்லுவார், அவர்கள் எங்கு மேய்த்து கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை, நீ சென்று அவர்களுடைய நலம் விசாரித்து வா என்று அனுப்பும்போது இவர்கள் எல்லோரும் அவன் வருவதைக் கண்டு, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், அவனை கொல்லுவோமாக என்று திட்டமிடுவார்கள். ஆனாலும் ஆண்டவர் இடைப்படுவார். ரூபன் மூலமாக நம்முடைய சகோதரனை நாம் ஏன் கொல்ல வேண்டும்,
இந்த இரத்தப்பழி நம்மில் ஏன் வர வேண்டும், அவனை ஒரு குழியிலே போட்டுவிடும், அவன் எங்காவது தப்பித்து கொள்ளட்டும் என்று சொல்லுவார். அவருடைய திட்டம் அவனை எப்படியாவது காப்பாற்றி தகப்பனிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்று இருந்தது. ஆனாலும் ரூபன் இல்லாத சமயத்திலே ஒரு கேரவான் வரும்போது அவர்கள் அவனை அடிமையாக விற்று விடுவார்கள். 17 வயதிலே அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு பாத்திப்பர் வீட்டிலே ஒரு வேலைக்காரனாக அமர்த்தப்படுவார். அந்த பாத்திப்பர் அவனை விலைக்கு வாங்குவார். விலைக்கு வாங்கி தன்னுடைய வீட்டிலே வேலைக்காரனாக அமர்த்துவார். இந்த எபிரேயரை கண்டால் எகிப்தியர்களுக்கு பிடிக்காது. எபிரேயர்கள் ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் என்று அவர்களுக்கு தெரியும். கீழ்ஜாதி என்று கருதுவார்கள். அவர்களெல்லாம் மேல் ஜாதி. ஏனென்றால் அன்றே அவர்கள் பிரமிடெல்லாம் கட்டிவிட்டார்கள். அப்படி இருக்க இந்த எபிரேய பிள்ளைகளை அவர்கள் தரக்குறைவாக பார்ப்பார்கள். ஏனென்றால் யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்த பகுதியில் இருந்தாலும் தன்னுடைய சகோதரர்களிடத்தில் அவன் அறிமுகப்படுத்தி கொள்ளும்போது, அவர்களுக்கு ஒரு விருந்து வைக்கும்போது எகிப்தியர்களுக்கெல்லாம் தனியாக வைப்பார். ஏனென்றால் எகிப்தியர்கள் இவர்களோடு விருந்து உண்ணுவதை கூட அருவருப்பாக கண்டவர்கள். ஆனால் யோசேப்பு அந்த பொறுப்பில் இருந்ததினால் அவர்கள் கனவீனப்படுத்த முடியவில்லை. ஆனால் மற்ற எபிரேயர்களை அவர்கள் குறைவாகத்தான் பார்த்தார்கள். அப்படி இருந்தும் யோசேப்பு பாத்திப்பர் வீட்டிலே வெகு விரைவாக தலைமை வேலைக்காரனாக போகிறார். காரணம் என்ன? உண்மையும் உத்தமமாக இருப்பது. அப்படி இருக்கும்போது கடவுள் அவரோடு கூட இருப்பது. நாம் எப்பொழுதெல்லாம் உண்மையும் உத்தமமாக நமக்கு கொடுத்த தாளத்துக்களை உபயோகப்படுத்தி கொள்ளுகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரும் நம்மோடு கூட இருப்பார். நம்மோடு ஆண்டவர் இருப்பதை மற்றவர்கள் பார்த்து புரிந்து கொள்வார்கள். அப்படியாக போத்திப்பர் கண்டு கொண்டார். அவர் எல்லாத்தையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். ஏனென்றால் போத்திப்பர் செய்வதை விட யோசேப்பு திறமையோடு அதிக லாபத்தை ஈட்டி கொடுத்து கொண்டிருந்தார். உண்பதை தவிர வேறு எதையும் அவரிடத்தில் அவர் செய்யவில்லை. எல்லாவற்றையும் யோசேப்பிடத்தில் ஒப்படைத்தார். ஆனாலும் நாம் காண்கிறோம், அப்படி ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருந்தாலும் அவருடைய மனைவி, போத்திப்பருடைய மனைவி அவர் மேல் ஆசைப்பட்டு இச்சைக்கு இணங்கும்படி செய்யும்போது, தேவனுக்கு விரோதமாக நான் இப்படிப்பட்ட காரியத்தை எப்படி செய்வேன் என்று சொல்லி ஓடுகிறார். அப்பொழுது தன்னை கற்பழிக்க வந்தான் என்ற ஒரு பட்டத்தை அவன் மேல் சுமத்தி அவனை ஜெயிலுக்கும் அனுப்பிவிடுகிறார்கள். செய்யாத ஒரு குற்றத்துக்காக ஜெயிலிலும் இருக்கிறார். யோசேப்புக்கு குழப்பமாக இருந்திருக்கும். என்ன, நான் சிறுவனாக இருந்தபோது எனக்கு பெரிய பெரிய சொப்பனங்களை எல்லாம் கொடுத்து நான் வாளாகாமல் தலையாவேன் என்றெல்லாம் சொன்ன கர்த்தர் இப்பொழுது ஏன் மௌனமாக இருக்கிறார்? நான் ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும் என்றால் நினைத்திருக்கக்கூடும். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே இவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் பிற்காலத்திலே அவருக்கு இந்த 7 வருட செழிப்பான சமயத்திலே வந்த தானியங்களை எப்படி சேமித்து வைக்க வேண்டும் என்ற அறிவு வந்திருக்காது, தாளத்து வந்திருக்காது, திறமை வந்திருக்காது. அதற்காகத்தான் ஆண்டவர் பலவிதமான பாதைகளிலே கொண்டு சேர்க்கிறார். அங்கெல்லாம் கற்றுக்கொண்டதினால்தான் பாரோ மன்னன் தன்னுடைய சொப்பனத்தை சொல்லும்போது யோசேப்புக்கு அதுக்கு விளக்கம் அளிப்பது மட்டுமன்றி அதற்கு வேண்டிய ஒரு சொல்யூஷன், ஒரு இதையும் சொல்லுவார். நீங்கள் முதல் 7 வருடங்களிலே 20% தானியங்களை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் கிடங்கிலே. அதன் மூலமாக அடுத்த 7 வருடங்கள் வர்ற பஞ்சகாலத்திலே அதை நீங்கள் உங்களுடைய மக்களுக்கு உணவாக கொடுத்து எல்லோரும் காப்பாற்றப்படுவீர்கள் என்று சொன்னபோது அந்த ஃபாரோ மன்னன் அவரை கண்டு, இவரிடத்தில் தேவ ஆவி இருக்கிறது, இவரை விட யாராலே இதை சிறப்பாக செய்ய முடியும் என்ற ஒரு யோசனையோடு அவருக்கே அந்த பொறுப்புகளை அளிப்பார். ஆனால் பாருங்கள், யோசேப்பு தன்னுடைய தகப்பன் வீட்டிலே இந்த பயிற்சிகளை எல்லாம் பெறாமல் இருந்திருந்தால் இந்த பொறுப்புகளை வகித்திருக்க முடியாது. இதையே நாம் தாவீதின் வாழ்க்கையிலும் காண்கிறோம். தாவீதை ஆண்டவர் அரசராக உயர்த்துவதற்கு முன்பாக அவனுக்கு ஒரு சில ஆடுகள் அவர்களுடைய அண்ணன்கள் கேட்பார்கள். கோலியாத்துக்கிடம் சண்டை போட்டு இருக்கும்போது தாவீது கோலியாத்தை வென்கிறவனுக்கு என்ன கொடுப்பார்கள் என்று கேட்கும்போது அவர்கள் கேட்பார்கள்,
உனக்கு கொடுத்த சில ஆடுகளை நீ எங்கு வைத்து வந்திருக்கிறாய் என்று கேட்பார்கள். அந்த சில ஆடுகளையே அவன் பராமரித்து கொண்டிருந்தான், காவல் காத்து கொண்டிருந்தான், மேய்த்து கொண்டிருந்தான். ஆனாலும் பாருங்கள், ஆண்டவர் அந்த சமயத்திலே அவனுக்கு எப்படி சிங்கத்தை மேற்கொள்வது, எப்படி கரடிகளை மேற்கொள்வது, எப்படி கவன்கண் மூலமாக இவற்றையெல்லாம் எதிர்கொள்வது என்பதையெல்லாம் அவனுக்கு பயிற்சி வைத்தார். அதனால்தான் சவுல் ராஜாவும் ஒரு சேனையே அந்த கோலியாத்துக்கு நடுங்கி கொண்டிருக்கும்போது பிலிஸ்தியர்களின் தலைவன் கோலியாத் வந்து ஒரு சேலஞ்சு கொடுப்பார். என்னை வென்றுவிட்டால் நாங்கள் தோற்றதாக ஒத்துக்கொள்வோம், ஒன்றுக்கு ஒன்று யார் வருகிறீர்கள் சண்டைக்கு என்று கேட்கும்போது யாரால் போக முடியவில்லை. அவன் 7 அடிக்கு மேலாக இருக்கிறான், ஆயுத ப்ரொடெக்ஷன் எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறான், ஈட்டியை வைத்து கொண்டிருக்கிறான், ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு கேடையும் இருக்கிறது. இவரிடத்தில் யார் சண்டைக்கு போவது? சவுல் ராஜா அன்று இருந்த எல்லா இஸ்ரவேல் மக்களை விட ஒரு தலை அதிகமாக இருந்தது என்று சொல்லியிருக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கும் போக பயம். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த அந்த பயிற்சியின் மூலமாக கரடியையும் சிங்கத்தையும் மேற்கொள்ள கொடுத்த ஒரு தைரியத்தினாலே அவன் கோலியாத்தை எதிர்க்க புறப்பட்டு போவான். நீ சிறுவனாக இருக்கிறாய், எப்படி போவான் என்று அவனுக்கு அந்த ஆயுத அணிகலன்களை எல்லாம் அணியும் போது அவனால் நடக்கக்கூட முடியவில்லை. அவன் சொன்ன, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்த இது கல் போதும் என்று சொல்லிவிட்டு அவன் செல்லுவான். அதுபோல் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை பல விதங்களிலே வழி நடத்துவார். மோசே எப்படி நடத்தினார் நமக்கு தெரியும். 40 வருட காலங்களாக அவர் ஃபாரோ மன்னனுடைய அரண்மனையிலே ஒரு இளவரசராக வளர்ந்தார். அதன் பிறகு அவர் 40 வருட காலங்களாக தாழ்மையிலே அவர் நடத்தப்பட்டார். தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்ப்பது என்றால் ஒரு அவமான காரியமாக இருக்கும். நம்முடைய சொந்த ஆட்டை மேய்க்கும் போதே மாடு மேய்க்கத்தான் அவன் லாக்கி என்று சொல்லுவார்கள். அது மாமனாருடைய ஆடுகளை மேய்க்க வேண்டும் என்றால் எப்படி அவர் இருந்திருப்பார் என்று தெரியவில்லை. நாட்களல்ல, வாரங்களல்ல, மாதங்களல்ல, 40 வருடங்கள் ஆண்டவர் அவரை எப்படி வழி நடத்துகிறார். அவர் என்னெல்லாம் இளவரசராக இருந்தாரோ இந்த 40 வருடங்களிலே அவர் தாழ்த்தப்பட்டு அதன் பிறகு உயர்த்தப்படுகிறார். அதே போல் கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நடத்தப்பட்டேன். எனக்கு முதல் 5 வருடங்கள் கர்த்தர் எனக்கு ஒரு அரசாங்கத் துறையிலே, அரசாங்க உத்தியோகத்திலே எப்படி ஒரு ப்ராஜெக்டை அமுல்படுத்தப்படுவது என்பதை குறித்தெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். எப்படி 2-bit சிஸ்டத்தை கொடுத்து ஒரு டெண்டரை கான்ட்ராக்டருக்கு கொடுப்பது, எப்படி கமிஷன் செய்வது என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். அதன் பிறகு 12 வருடங்கள் தனியார் துறையிலே எப்படி பலவிதமான ஒரு வேலைகளை எல்லாம் பிடிப்பது, அதை நடப்பிப்பது, அதன் மூலமாக எப்படி பணம் ஈட்டுவது, கேஷ் ஃப்ளோ, இது அதிக முக்கியம். எப்படி நாம் பணத்தை கையாளுவது என்பதில் என்ன சொல்லுகிறேன் என்றால், எப்படி கிளையண்ட்டிடத்திலிருந்து பணம் வாங்கி கான்ட்ராக்டருக்கும் சப்ளையருக்கும் கொடுத்து அந்த நடைமுறைப்படுத்தி அதிலிருந்து லாபம் சம்பாதிப்பது. வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார் என்று சொன்னது போல என்னை ஒரு தலையாக மாற்றினார். இதனுடைய இதர பதிவுகளை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் யூடியூப் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் www. என்கிற இணையதளத்தில் நீங்கள் காணலாம். மறுபடியும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். I have taken a right decision. எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அலாதடி. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of